friends, welcome to Priya Kitchen Club. இப்போ வந்து நம்மக்கு வந்து என்ன தலிகை பண்ண போறோம்னா பெங்களூர் கத்திரிக்காயில அரைச்ச கலர் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். பெங்களூர் கத்திரிக்காய் வந்து இத மாதிரி திருத்திக்குங்க. இது வந்து நான் ஒரு கழங்க பெரிய பெங்களூர் கத்திரிக்காவை ஒன்னு எடுத்து பண்ண போறேன். அரை டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு இது ரெண்டும் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 10 போட்டிருக்கேன். இப்போ இது மிக்ஸில அரைச்சிக்க போறோம். காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இந்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சதை இதுல போட்டு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் கூட இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் வந்து சின்ன கட்டி ஒரே ஒரு கட்டியா போட்டிருக்கேன். சால்ட் வந்து நான் வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப தண்ணியும் கொட்டக்கூடாது, ரொம்ப நைஸாவும் அரைக்க கூடாது, கொஞ்சம் சொர சொரப்பா அரைச்சிக்கணும். இப்போ இந்த பெங்களூர் கத்திரிக்காய் வந்து இந்த பக்கம் வேக போட்டுலாம். ஒரு கரண்டி நான் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு நான் உளுத்தம்பருப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாத்தீங்களா, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருது. இப்போ வந்து அரைச்ச கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் விருது அரைச்சதை போடுங்க. இப்போ பெங்களூர் கத்திரிக்காய் நல்லா வெந்துருது. இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம வதக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கொட்டி இந்த பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அரைச்ச கலருக்கு, அது நல்லா வெந்துருது. இத மாதிரி நல்லா வெந்த பிறகு கலர் மாறும், அதான் அடையாளம். இப்போ வந்து நம்ம வேக வச்ச பெங்களூர் கத்திரிக்காய் இதுல போடுறோம். போட்டு நல்லா கலரி விடுங்க. எப்பவுமே வந்து இந்த அரைச்ச கலர் வந்து பீன்ஸ், கோஸு, அவரைக்காய் இதுதான் பண்ணுவாங்க. இப்போ பெங்களூர் கத்திரிக்காய் நான் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பெங்களூர் கத்திரிக்காய் வேக வச்சுட்டோம். இந்த அரைச்ச கலருக்கும் நம்ம எண்ணெயில போட்டு நல்லா கலரி வச்சுட்டோம், அதுவும் வெந்துருது. ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் வேக இது பண்ணா ஃப்ரை பண்ணா போதும். நல்லா வெந்துருது, அதனால நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எங்காத்துல வந்து ஆல்ரெடி வந்து நான் சாதம் வச்சுட்டேன், சாத்துந்து பண்ணியிருக்கேன், பூண்டு சாத்துந்து. இது வந்து முள்ளங்கி, கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பருப்பு குழம்பு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா அரைச்ச கலர், அது எல்லாம் ரெடி. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.